பாப்பா, 2 பசங்க. இந்த சின்ன பையன் ஒழுங்கா டியூஷன் போயிட்டான். இந்த பெரிய பையன் 10 வருஷத்துக்கு மூத்தவன். எங்க தான் போனானே தெரியல. பா பா வாடா, உன்னை பற்றி தானே பேசிட்டு இருக்கேன். டியூஷன் போலியாடா? டியூஷன் பண்ணுமாப்பா? ஆமாடா, அவன் எப்பயோ போயிட்டான் தெரியுமா? பா டியூஷன் ஃபீஸ் சார் கேட்டாருப்பா. நான் போன மாசமே தந்தனேடா. போன மாதம் தந்துட்டீங்களா? போன மாதம் இந்த மாதம் அடுத்த மாதம் தரணுமேப்பா. என்னடா நேற்று நாளை மாதிரி பேசிட்டு இருக்க? நான் தந்தனேடா. இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுப்பா, நீங்கள் தரவே இல்லை. நான் தந்தேன்டா. பா நீங்கள் தரவே இல்லைப்பா. சரி, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை, இருடா தரேன். தந்த மாதிரி தான்டா இருக்குது. சீக்கிரமா தாங்க. செண்டாடா பரா, நல்லா படிடா, நல்லா சொன்ன பேச்செல்லாம் கேளுடா. உங்க அம்மா ஒரு வேலை சொன்னா நான் போய் செஞ்சுட்டு வரேன்டா. எல்லா வேலையும் நீங்க தான். சரி, எது இல்லப்பா. இந்த பசங்களுக்கு லீவுன்னு காலையிலேயே டியூஷன் வச்சா எங்க தான் போய் விளையாடிட்டு வரானுங்களோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாங்கடா. எல்லாரும் வந்தாச்சாடா? வந்தாச்சு சார். உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்டா. கேளுங்க சார். இங்க இருந்து நிலா தூரமா இல்ல லண்டன் தூரமாடா? சார் லண்டன் தானே சார் தூரம். எப்படிடா சொல்ற? இங்கேருந்தே நிலா பார்க்க முடியும், லண்டன் பார்க்க முடியுமா சார்? நிலா தாண்டா தூரம். உட்காரா. ஓன்ட்டி ஒரு கேள்வி கேட்கணும்டா. கேளுங்க சார். சாலை ஓரங்கள்ல அசோகர் மரங்களை ஏன் நட்டு வச்சார்? எனக்கு தெரியுங்க சார். வெரி குட், சொல்லு. சாலை ஓரம் மரத்தை நட்டு வைக்கிறாங்கன்னா, நடுவால் மரத்தை நட்டு வச்சாங்கன்னா உங்களை மாரி ஆளுங்க பைக்கில் ட்ருன்னு போய் டம்முன்னு இருந்துருவீங்க. அதனால தான் சாலை ஓரங்களில் மரத்தை நட்டு வச்சிருக்காங்க. தப்பு. சாலை ஓரங்களில் மரங்களை நட்டதுக்கு காரணம் என்னன்னா, பயணிகள் கொஞ்சம் நிறுத்தி தங்கி நிதானமாக பயணிக்கிறதுக்கு தானே நட்டு வச்சாரு. நல்லா படிங்கடா. ஓன்ட்டி ஒரு கேள்விடா. திருக்குறளை எழுதியவர் யார்? பாரதியார். ஸோ திருவள்ளுவரா. எல்லாம் நல்லா படிங்கடா. ஜோஸ் சார். வாடா. பக்கத்து தெருவுலேருந்து வரத்துக்கு இவ்வளோ நேரமாடா? லேட் ஆயிடுச்சு சார். லேட் ஆயிடுச்சா? எங்கள் காலத்துலலாம் படிக்கிறதுக்காக 7-8 கிலோமீட்டர் நடந்து போய் படிப்பேன்டா. ஓ, படிப்புக்கு உங்களுக்கு அவ்வளோ தூரமா சார்? ஸோ இந்த காலத்து பசங்கள்கிட்ட பேச முடியுமா? டியூஷன் ஃபீஸ் எங்கடா? டியூஷன் ஃபீஸ் தானடா கேட்டேன். உன் சொத்தையே எழுதி கேட்ட மாதிரி. உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் எடுக்கிறதுக்காக எங்கள் அப்பா கட்டல்லேருந்து கீழே இறங்கி நேராக பாத்ரூமுக்கு போய் டியூஷன் ஃபீஸ் எடுக்க பாத்ரூம்க்கா? மூஞ்சி கழுவு போனார் சார். மூஞ்சி கழுவிட்டு வரும்போது அவருடைய போதாத நேரம் கீழே இருந்த ஹமாம் சோப்பில் காலை வச்சு ஸ்வைன்னு ஸ்கேட்டிங் ஆட்ட வலிக்கி விழுந்துட்டாரு சார். ஸோ ஹாஸ்பிட்டல் செலவு ஆகும், நிறைய ஆகும்லடா. ஆமாம் சார். இந்த ஜிபே கூகுள் ஏதோ வச்சிருக்கியாடா? அந்த மாதிரி ஃபோன் எங்ககிட்ட இல்லை சார். உனக்கு ஏதோ செய்யணுமேடா. செய்யுங்க சார், அவருடைய பிரதிநிதியாக தான் நான் இருக்கேன். சரி இரு. சரி இந்தாடா, என்னால் முடிஞ்சது. என்னதாச்சும் இருந்தால் சரி பசங்களா, ஜோசப்போட அப்பாவுக்கு வந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சான். அதனால உங்களால் முடிஞ்சது ஏதோ பார்த்து பண்ணுங்கடா. சார் என்கிட்ட எந்த காசும் இல்லைங்க சார். இந்த மோதிரத்தை வேணால் அடமானம் வச்சு கொடுக்குறேன். அடமானம்லாம் வைக்க வேணாண்டா, அப்படியே குடுறா. ஜோசப் உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் ஜோசப். அது வேணாண்டா, இதை மட்டும் குடுறா. குடுறா. சரி சரி சார், நான் போயிட்டு வரேன் சார். சரி நீ போ, உங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கோடா. சரி சார். சரி, இப்போ ஜோசப்போட அப்பாவுக்கு கீழே விழுந்து அடிப்பட்டதுனால டியூஷன் லீவ் பசங்களாம் எல்லாரும் வீட்டுக்கு போயிருங்க. சரிங்க சார். இப்போல்லாம் ஜாலியாக போவானுங்களே. இப்படியே பை நிறைய காசு பூரா நிரப்பிடணும். சரி சித்தப்பா. சித்தப்பா என்னடா ஜோசப் காலையிலே வந்திருக்க? ஆமாம் சித்தப்பா. அண்ணா அண்ணியெல்லாம் நல்லா இருக்காங்க ஜோசப். ஏண்டா அழுகுற? நீங்கள் தான் வழக்கமாக எங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. இன்னைக்கு எங்கள் அப்பா அவங்கள பார்க்கறதுக்காக கட்டலேருந்து இறங்கி
கீழே இருந்த லக்ஸ் சோப்பு மேலே காலை வச்சு ஸ்வைன் ஸ்வைன்னு சுனாமி ஆட்டம் போயிட்டு விழுந்துட்டாங்க சித்தப்பா. நீ சொன்னானே எனக்கு ஆளும் இல்லை கையும் இல்லை ஜோசப். சரி சித்தப்பா, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க சித்தப்பா. என்னால் முடிஞ்சதை 1800 ஜோசப். சரி சித்தப்பா. எங்கள் அண்ணன் யாருக்கு தான் எந்த தீங்கும் பண்ணல. எங்கள் அண்ணியை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு வரலாம். ஜம்முன்னு கிளம்பியாச்சு. டெய்லி மச்சான் வீட்டுக்கு போய் ஒரு காஃபி ஒரு டீ சாப்பிட்டா தான் மச்சான் நல்ல மச்சான் இருக்கும். மச்சான் இப்போ எங்கே இருப்பார்? வீட்டில் இருப்பார் இல்லை தோட்டத்தில் இருப்பார்? மாமா மாமா, என்னடா மருமகனே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா? நான் தானே இப்போ உங்கள் அப்பா பார்க்க வீட்டுக்கு வருவேன். நீங்கள் வருவீங்கன்னு எங்கள் அப்பா சொன்னார் மாமா. நானே என் மச்சானே டெய்லியும் காஃபி வடையும் சாப்பிடுவோம்ல. ஆமாம் மாமா, இன்னைக்கு நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வருவீங்க. இன்னைக்கு எங்கள் அப்பா வந்து உங்கள் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கட்டல் மேலேருந்து இறங்கி அவருடைய போதாத நேரம் கீழே இருந்த பொன்வண்டு சோப்பில் காலை வச்சு கீழே விழுந்துட்டாரு மாமா. என் மச்சான் பெல்ட் அடிச்சு நின்றுப்பாரு. ஏன்னா என் மச்சானுக்கு ஜிம்னாஸ்டிக் படிச்சிடறாச்சே. சீரியஸான நேரத்தில் சிரிப்பு மூட்டாதீங்க மாமா. சரி, அவனுக்கு எதாவது பண்ணுங்க மாமா. மச்சானை நல்லா பார்த்துக்கோ, என்ன செலவானாலும் பரவாயில்ல. இந்தா இதை வச்சு. ஆமாம், பார்த்து செலவடி. ஆமாம், வீட்டு பக்கம் வந்துடாதீங்க மாமா. வரமாட்டேன். என் அண்ணிட்ட 2 வாரத்தை பேசி ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வந்துடணும். பாப்பா மார்க்கெட் போயிட்டு வா, மார்க்கெட் போயிட்டு வா. எப்போ அந்த கேரி பேக் ஒழிச்சாங்களோ அப்போலேருந்து இந்த மஞ்சப்பை எடுத்துக்கணும் வேணும் மேலிக்கணும் அப்படி தானே பார்க்குறாங்க. இந்த மார்க்கெட் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது? சார், சாலமன் சார். ஆமாம், கை காலு சப்புன மூக்கு. என்னங்க சார் சொல்றீங்க? உங்க பையன் தானே சார் சொன்னா எங்க அப்பா ஹம்மாம்ல காலை வச்சு கீழே விழுந்துட்டாருன்னு. ஹம்மாமா? ஏமா பெரிய பொய் சொல்லிருக்கா? பொய்யா? ஆமா சார். சார், ஹாஸ்பிடல் செலவுக்கு 2000 ரூபாய் கொடுத்தனே சார். சார் நான் வேற டியூஷன் ஃபீஸ் வேற கொடுத்தேன் சார். அந்த டியூஷன் ஃபீஸ் கேஸ்னதுனால தான் சார் இவ்ளோ பெரிய கதையை விட்டான். சார் எனக்கு வர கோவத்துக்கு அவனை என்ன பண்றதுங்க சார்? கோவப்படாதீங்க, அவனை அன்புனால தான் திருத்த முடியும். சார் எப்படிங்க சார் இருக்குன்னு பெத்த தகப்பனே இப்படி சொல்லலாமாங்க சார்? கோவப்படாதீங்க, அவனை அன்புனால தான் திருத்த முடியும். அவன் மனசுல பணக்கபடு இருக்கு, அந்த கபடை நீக்கி ஒரு நல்ல மனுஷனா நான் திருத்தி காட்டுறேன். இன்னைக்கு சாயங்காலம் டியூஷன் இருக்கு, டியூஷனுக்கு வாங்க, அவனை ஒரு அன்புள்ள பையனை நான் திருத்தி காட்டுறேன். சார் எப்படியோ என் பையனை மாத்திடுங்க சார். மாத்தி காட்டுறேன். அவனை கபரத்தை இல்லாம மாத்திடுங்க சார். என்னடா இப்படி பண்ணிட்டியேடா? அக்கா அக்கா. என்னடா மாப்பிள்ள துக்க வீடு மாதிரி அழுதுட்டு வந்துட்டு இருக்கிற? மச்சான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டாக்டர் மருந்து கொடுத்துருப்பாரு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, கை காலெல்லாம் உடஞ்சிருச்சு. கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். போய் கீழே இருக்க பொன்வண்டு சோப்பில் கால் வச்சு விழுவுற. என் பையன்டான சொன்னா? ஆமாம். அவன் பொய் சொல்லியிருக்கான்டா. அண்ணி அண்ணி அண்ணி, தம்பி எங்கடா போற? கீழே தான் இறங்குறீங்க. கீழே தரையில் என்ன இருக்குன்னு பார்த்து இறங்க மாட்டீங்க. கீழே என்ன இருக்குன்னு காடக்கு பார்த்து இறங்க மாட்டீங்க. போய் லக்ஸ் சோப்பில் காலை வச்சு கீழே வந்துட்டீங்க. ஆமாம், பொன்வண்டு லக்ஸு என்னத்தையும் மிஸ் பண்ணிலாம் சொல்லியிருக்கானே. என்ன யாருக்கெல்லாம் சொல்லி வச்சிருக்கானே தெரியலையே. மச்சான், உனக்கு எதுவும் ஆகலையா? ஏதோ ஆவாமையா இப்படி நிக்கிற? ஏன்டா ஏதோ ஆவன ஆசையாடா? அங்கே போ பாரா, 1800 ரூபா கொடுத்தேன். நீ எவ்வளோடா கொடுத்த? நீ எனக்கு ஒன்றுனா எத்தனை சேவை செஞ்சுருக்க? உனக்கு ஒன்று நான் விடுவேன். 50 ரூபா கொடுத்தேன். கஞ்ச பிஸ்னாரி. சரிடா, அவன் எல்லாத்துக்கிட்டையும் பொய் சொல்லியிருக்கான்டா. அவன் நம்ம பையனை நாம தான் திருட்டணும். நம்மளுக்கு தான் அவன் நெஞ்சில் கபடை இருக்குடா. அவனை கபடத்தை எல்லாம் மாற்றிடணும். இன்னைக்கு சாயந்தரம் டியூஷனுக்கு நம்ம போவோம்.
மாப்பிள்ளைகிட்ட என் தம்பிகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்காங்க சார். ஊர் பூராவா? சரி வாங்க, வந்துட்டீங்களா? எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போல இருக்கு. சரி வாங்க வாங்க. காசு ஏதோ உங்கள்கிட்டலாம் வாங்கினானா? ஆமாம் சார். உங்கள்கிட்ட எவ்வளோங்க வாங்கினா? என்கிட்ட 50 ரூபா வாங்கினாங்க சார். வெளியே சொல்லிடாதீங்க, வெக்க கேடு. 1800 ரூபா கொடுத்தேன் சார். சரி சரி தம்பியா? சரி அவன் வர டைம் ஆயிடுச்சு, அங்கே போய் நில்லுங்க. வாடா. ஜோசப்போட அப்பாவுக்கு வேற அடிபட்டுருச்சுன்னா என்னாச்சுன்னு தெரில, அவன் வரட்டும் கேட்போம். நீ உக்காடுறா. சார் சார். வந்துட்டியாடா? அப்பாவுக்கு என்னடா ஆச்சு? சார் டாக்டர் முன்னாடி வந்தா தலை பின்னாடி போகுது சார். டாக்டர் முன்னாடி வந்தா தலை பின்னாடி போகுது சார். ஐயோ என்னடா சொல்ற? சரி அந்த கை கால் ரெண்டும், கை என்னடாச்சு? கை ரிப்பேர் ஆன கிரைண்டர் ஆட்டம் முன்னாக்கி பின்னாக்கி சுத்திக்கிட்டே இருக்குது சார். அந்த கால் ரெண்டும்? கால் சுனாமி ஆட்டம் முன்னாக்கி பின்னாக்கி சுத்திட்டு இருக்குது சார். அந்த சப்பன மூக்கு? சப்பன மூக்கு சப்பனா தான் சார். அப்பதான் சார் நெடிசில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதோ பண்ணணுமேடா. சார் அடுத்த வாரம் ஜப்பான்ல சேர்த்த போறோம் சார். அதுக்கு நிறைய செலவாகும் சார். ஐயோ சரி நீ கவலைப்படாத. என்னவா இருந்தாலும் என்கிட்ட கேளு. காசு ஏதோ ஒன்று வேணும்னா நான் தரேன் சரியா? நீ ஏதோ ஃபீல்லாம் எதுவும் பண்ணாத சரியா? நான் காசு உனக்கு நான் தரேன். சரி சார். கை இருக்குதா சார்? அப்பா அப்பா. ஏய் கபடி பிளேயர் நீயே இப்படியே உள்ள கிடக்கலாமாடா? ஏத்துறா. அப்பா அப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? நம்மெல்லாம் கபடற்ற இல்லாம இருக்கணும் தானே சொல்லியிருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணிட்ட? இப்படிலாம் பண்ணாடா. சரிப்பா. ஜோசப் உன் மனசுல கபடு இருக்கு. அந்த கபடில் ஃபுல்லாக பணம் இருக்கு. அந்த பணக்கபடை நீக்கு சரியா? உங்க அப்பா நல்லா தானே இருக்காரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஊர் பூரா இப்படி அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி காசை கலெக்ஷன் பண்ணுறியே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காப்பா? சாரி சார். சரி அப்பாட்ட மன்னிப்பு கேளு. சாரிப்பா. மனுஷன்டா. சரி இந்த கொண்டாடு விழாவாக நான் எங்கள் வீட்டில் வந்து பெரிய விருந்து வைக்கிறேன். வாங்க போகலாம். சரிங்க சார் வாங்க போகலாம்.